எங்க அப்பா அம்மாவும் எங்களை ஏத்துக்கிடல, அத்தை மாமாவும் எங்களை ஏத்துக்கிடல. நாங்க எங்கதான் போவோம் பாட்டி? எங்களுக்கு யார் இருக்கா? எங்களால இப்ப அத்தை உங்க மேலேயும் கோவப்பட்டாங்க, உங்களையும் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் எங்களால தானே. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. அப்பாவாது என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அப்பாவும் இப்படி ஏமாத்திட்டியம்மான்னு சொல்லிட்டாங்க. அத்தையும் வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னால தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை பாட்டி. சூர்யாவும் என்னாலதான் கஷ்டப்படுறாரு. அனு, கவலைப்படாத அனு, உனக்கு நான் இருக்கேன். இல்ல சூர்யா, என்னால தானே அத்தையும் உன்னையும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. அத்தை ஒண்ணு எங்க அம்மா மாதிரி கிடையாது, உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்னாலதான் அவங்களும் உன்னையும் போன்னு சொல்லிட்டாங்க, பாட்டியும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் வேணா போறேன் சூர்யா, நீ உங்க வீட்டுக்கு போ. சிச்சி, அப்படிலாம் பேசாத அனு. இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோம்? எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். கண்டிப்பா எங்க அம்மா என்னை ஏத்துக்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பாட்டி, இப்ப நம்ம எங்க பாட்டி போறது? அணு வேற வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்கா. மாமா வீட்டுக்கு போனா அங்கேயும் சேர்க்க மாட்டாங்க, அம்மாவை இங்க வராதுன்னு துரத்திட்டாங்க. இப்ப எங்க போறது பாட்டி? பாட்டி, அந்த வீடு ரொம்ப வருஷமா திறக்காம தானே போட்டு வச்சிருக்கீங்க. சரி பாட்டி, அம்மா எங்களை ஏத்துக்காம போனதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. அது மட்டும் இல்லாம உங்களையும் சேர்த்து எங்க கூட அனுப்பிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. ராசாத்தி, நான் எவ்வளவோ சொன்னேன் வேண்டாம் வேண்டாம், இந்த இடம் வேண்டான்னு. ஒரு வார்த்தையை கேட்டியா? இப்ப என்ன ஆயிருக்கு பாரு. அந்த பிள்ளை எவனையே கட்டிட்டு போயிட்டா. இப்ப எல்லார்கிட்டயும் நம்ம என்னத்த சொல்லி இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்றது? பொண்ணு ஓடி போச்சுன்னு சொன்னா நம்ம பையனை தானே தப்பா நினைப்போம் எல்லாரும். ஆரம்பத்திலே எனக்கு இந்த இடமே பிடிக்கல, நீ தான் பிடிவாதமா இருந்துட்டா. என் பேச்ச கேட்டு அப்பவே நிறுத்தி இருந்தா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் வந்திருக்காது. நல்ல வசதியான குடும்பம், நல்ல குடும்பம் நினைச்சுதான் நான் போனேன். ஆனா அந்த ராணியோட மாவா இப்படி ஒரு ஓடுகாலியா இருந்திருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. சரியான ஓடுகாலி, நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு ஓடிட்டாளே. அம்மா, இதுக்குதான் நான் உங்ககிட்ட முதலே சொன்னேன், ஒருத்த வந்து இப்படி கேக்குறா உங்க வீட்டுல கேளுங்கன்னு. அப்ப அந்த ஆன்டி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லன்னு தானே சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இப்ப எப்படிமா அந்த பொண்ணு ஓடி போச்சு? தெரியல கார்த்தி. நீங்க கேட்டீங்களா இல்லையா? கார்த்தி, என்ன விஷயம்பா? பா, எனக்கு பாத்துருக்க பொண்ணோ இன்னொரு பையனோ விரும்புறதா ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான். எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, அதனால அந்த பையனை நான் திட்டி அனுப்பிட்டேன். அம்மாட்ட வந்து சொன்னேன் அவங்க கிட்ட கேட்க சொல்லி. அம்மா கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்னடானா அவ எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதான் அம்மாட்ட கேக்குறேன், நீங்க கேட்டீங்களா இல்லையான்னு. ராசதி, நீ கேட்டியா? நீ பேசுறது பார்த்தாலே கேட்டுக்க மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லு ராசதி, கேட்டியா இல்லையா? உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் தானேன்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாவே இதுக்கு மேல என்னது கேட்க முடியும்? இந்த மாதிரி ஒரு பையன் வந்து சொன்னா நீ எப்படி வீட்டை போய் கேட்க முடியும்? அந்த பொண்ணு சம்மதிச்சுட்டாங்கும் போது எவனோ ஒருத்தன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சொல்லியிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சீரியஸா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? இப்பதான் எனக்கே தெரியுது அவளை காதலிச்சிருக்கான்னு. அம்மா, இதுக்குதான் நான் முதல்ல உங்ககிட்ட கேட்க சொன்னேன். அப்பயே நிறுத்தி இருந்தா கூட நம்மளுக்கு இவ்வளவு அசிங்கமா இருந்திருக்காது. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு கல்யாணம் நின்று போச்சு. எல்லாரும் நாளைக்கு நீ என்ன கேட்பாங்க? இப்ப எல்லார்கிட்டயும் போன் பண்ணி நான் எப்படி சொல்லுவேன் இந்த விஷயத்த? கம்பெனிக்கு போனா நிம்மதியா வேலை பார்க்க முடியுமா?
4 பேர் என் காதுல படுற மாதிரியே பேசுவான் கல்யாணம் நின்னு போச்சுன்னு. என்னமா சொல்லுவேன் உங்ககிட்ட பதிலு? ஏமா இப்படி பண்ணீங்க? அந்த பொண்ணை ஏமா எனக்கு முதல்ல பேசுனீங்க? கார்த்தி நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன்பா, இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப எல்லாரும் என்னைய தானமா கேள்வி கேட்பாங்க, அவளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என் வாழ்க்கையே போச்சே. ராசாத்தி படக்காரங்கன்னு போய் விழுந்து இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? நம்ம மகனோட வாழ்க்கையே போச்சு. நீ இப்படி பண்ணிருக்க கூடாது ராசாத்தி. நான் என்னங்க செய்வேன்? இனி எங்க போய் பொண்ணு கேட்டாலோ இந்த மாதிரி கல்யாணம் கூடி நின்னு போச்சாமே அப்படின்னு தானே கேட்பாங்க. இவனுக்கு தான் ஏதோ பிரச்சனையோன்னு சந்தேகப்படுவாங்க. அது எப்படி சந்தேகப்படுவாங்க? அவ ஓடுகாலி ஓடி இருக்கா, நம்ம பிள்ளை சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? ராசாத்தி நம்ம பிள்ளைய பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த ஊர் உலகம் இல்லாததெல்லாம் பேசலாம். அவியலுக்கு நீ என்ன பதில் சொல்லுவா? அவ ஓடி போயிட்டா, அதனால கல்யாணம் நின்னுட்டேன்னு சொல்லுவேன். மா எல்லாரும் சேர்ந்து ஏன் லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டீங்கம்மா. கார்த்தி ஏன்பா இப்படி பேசுறா? உனக்கு அம்மா இவளை விட பெரிய பணக்காரியா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கேன்பா. அம்மா இந்த பணக்காரிங்கிற கதையே வேண்டாம். எனக்கு இனி பாக்குற பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும். நம்ம சொல்ல கேட்டுட்டு வீட்டோட இருக்கிற மாதிரி பாருங்க. பணம் இருந்துச்சுனாலே திமிரா அதிகமா இருக்கும். தோ இப்ப ஒருத்தி ஓடுனாலே அந்த மாதிரிதான் இருப்பா. அதனால இந்த பணக்காரிங்கிறத விடுங்க. கஷ்டப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணா இருந்தா போதும். இதுக்கு மேல இப்போதைக்கு கல்யாண பேச்சே எடுக்காதீங்கம்மா. ஏதோ இருந்தாலும் பிறவு பாத்துக்கலாம். எனக்கு தலைலாம் வலிக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாத்தியா உன்னோட அவசர புத்தியால பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படியா பாத்தியா? அவன் சொல்லியும் நீ அதை அவியிட்ட கேட்காமலே விட்டுருக்கா என்ன? அதை கேட்டிருந்தா கூட அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பயே இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். தேவையில்லாம நீ எல்லாத்தையுமே உனக்குள்ளேயே வச்சு வச்சு இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? அந்த பிள்ளை ஓடி போச்சு. இப்ப நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் வந்து சேர்ந்திருக்கு. இதுக்குதான் முதல்ல நீ யோசிச்சிருக்கணும் ராசத்தி. அந்த வீட்டுல பொண்ணு கேட்கணும்னு சொல்லும் போதே நான் இதுக்குதான் முதல்ல வந்துட்டு சொன்னேன். அந்த குடும்பம் வேண்டாம் வேண்டான்னு. நீ தான் கேட்காம பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லி போய் விழுந்தா. இப்ப என்ன ஆயிருக்கு பாரு. ஏங்க நம்மளுக்கு ஒண்ணும் குறைஞ்சு போகல. கல்யாணம் தானே நின்னு போயிருக்கு. நம்ம மகனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. கல்யாணத்துக்கு நம்ம செலவு பண்ண ரூபாய் எல்லாம் அந்த ராணி தந்திரியே சொல்லியிருக்கா. அதனால எதை பத்தி நீங்க வருத்தப்படாண்டா. நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு விட நல்ல பொண்ணு கிடைப்பா. கிடப்பா ஆனா கல்யாணம் இப்படி நின்னு போச்சுன்னு தானே பேசுவாவே. அப்படி பேசுறவியல நான் பாத்துக்கிறேன். அவ ஓடி போயிட்டா திமிர எடுத்து. அதுக்கு என் பிள்ளை என்ன செய்வேன்? யார் பேசினாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பொண்ணு பெத்து வச்சிருக்கலாம். பொண்ணு சரியான ஓடுகாலிய பெத்து வச்சிருக்கா. அதுவும் ஒண்ணு இல்லாதவங்க கூட போய் ஓடி போயிருக்கா. எங்கேயாவது அவளையும் அந்த சரோஜாவையும் பாத்துட்டு நல்ல நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டேன். ராசாத்தி என்னதான் இருந்தாலும் நம்ம மேலே தப்பு இருக்கதான் செய்யுது. முதல்ல இந்த சம்பந்தம் வேண்டானே நீ கேட்கல. நம்ம மகன் அந்த பிள்ளை சரியில்லைன்னு சொல்லியிருக்கா, அதையும் நீ கேட்கல. பணக்காரின்னு போய் விழுந்தா இப்ப என்ன ஆயிருக்கு பாரு. இனி அது பணக்காரின்னு பார்க்காம நல்ல பிள்ளையான்னு பார்த்து நம்ம மகனுக்கு கட்டி வை. அப்பதான் அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு ராசாத்தி. ஏங்க நம்மள பணக்காரவிய தானே, நம்ம ரேஞ்சுக்கு பார்த்தாதானே 4 பேர் நம்மளே மதிப்பாவே. பொண்ணு இல்லாத வீட்ல போய் பொண்ணு எடுக்க சொல்றீங்களோ? ராசாத்தி ஒண்ணு இல்லாத வீட்டுல எடுக்க சொல்லல, நல்ல பிள்ளையா பார்த்து செலக்ட் பண்ணுதான் சொல்லியே. இதுக்கு மேலையாவது ஒழுங்கான பொண்ணு பாரு. இல்லையா நான் பாத்துக்கிட்டே நம்ம பிள்ளைக்கு. நீ சும்மா இருந்தாலே போதும். பாவம் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போறான். இதுக்கு மேலையாவது அவனை கஷ்டப்படுத்தாம இரு. இவர் எதுக்காக இப்ப என்னைய குறைச்சு விட்டு போறாரு? நானா அவளை ஓடி போன்னு சொன்னேன். பேதி எடுத்தவா அன்னைக்கு பொண்ணு பார்க்கும்போது ஒண்ணும் தெரியாத அப்ராணி மாதிரி வந்து நின்ன. இப்போ எவனையும் இழுத்துட்டு ஓடி இருக்கா. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? மாப்பிள்ளை பிடிக்கலன்னா முதல்ல சொல்லிட்டு விலகி இருக்கணும். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வேண்டியது, கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியது, வேலை எடுத்து கொடுத்தாலும் சட்டை எடுத்து கொடுத்தாலும் அதனால வச்சுக்கிட வேண்டியது, பிறகு காதல் சொன்னா முக்கியம் அவன் கூட ஓட வேண்டியது. நல்லா இருக்கு அவளுவ கதை. அவளெல்லாம் எங்கேயாவது பாத்துட்டு அதுக்கு பிறகுதான் அவளுக்கு இருக்கு. ராசதிக்கா என்ன ஏக்கா சாப்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சுக்கா. வடை பாயசத்தோட சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன்க்கா. வாங்கக்கா வந்து சாப்பிடுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். உன்னை யார் வடை பாயசத்தோட சமைக்க சொன்னது? ஏக்கா அது வந்துக்கா நாளைக்கு உங்க மகனுக்கு கல்யாணம். அதான் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பிய, அதனால வடை பாயசத்தெல்லாம் செய்வோன்னு செஞ்சேன்க்கா. நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு சாப்பாடுலாம் நல்லா இருக்கணும்னு. அதான்க்கா அதுக்கு வடை பாயசம் இப்ப ரொம்ப அவசியம். நானே என் பிள்ளை கல்யாணம் நின்னு போச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். ஐயோ என்னக்கா சொல்றீங்க? உங்க மகன் கல்யாணம் நின்னு போச்சா? ஐயோ தம்பி கல்யாணம் நின்னு போச்சா? ஆமா நின்னு போச்சு. என்னாச்சுக்கா? என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு எவன் கூட ஓடிட்டாளாம். அதனால கல்யாணம்
சமைச்சதுல வீணா போயிருமே. போய் குப்பையில அள்ளி தட்டு. இவ சாப்பிடுறது கூட வந்திருக்கா, நீ எதுக்கு வந்தா? அது வந்துக்கா, நாளைக்கு உங்க மகனுக்கு கல்யாணம்ல, அதான் வீட்டை டெக்கரேஷன் பண்ணணுமான்னு கேட்கலாமேன்னு வந்தேன். ரொம்ப அவசியம். என்ன இது டென்ஷன் பண்ணலாம் பாக்குறீங்களோ? சீச்சி இல்லக்கா, எங்களுக்கு கல்யாணம் நின்று போன விஷயமே தெரியாது. நீங்க சொன்ன பிறகுதான் தெரியும். எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குக்கா. உங்க மகன் ரொம்ப நல்லவர், அவருக்கு இப்படி ஆகி போச்சே. ஆமாக்கா, தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அவர் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே. இனி எப்படி அவருக்கு கல்யாணம் நடக்கும்? என்னது கல்யாணம் நின்று போச்சுல, இனி நடக்காதுன்னு சொன்னேன். டென்ஷன் பண்ணாம போய் வேற என்ன பாருங்க சொல்லிட்டேன். ஏக்கா மனசு என்னதான் வருத்தமா இருந்தாலும் சாப்பாடு மேல காமிக்க கூடாதுக்கா. வாங்கக்கா, எல்லாரும் ஒரு வயா சாப்பிட்டு போங்க. யாருக்கும் சாப்பாடு வேண்டாம், சாப்பாடெல்லாம் அள்ளி குப்பையில போடு. சாப்பாடு நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். அந்த ஓடுகாலி இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே நாங்களே வேதனையில இருக்கோம். சாப்பாடு இப்ப ரொம்ப அவசியம். எங்க தூக்கி ஏறிங்க. ஏக்கா அப்படின்னா வீடு டெக்கரேஷன் பண்ண வேண்டாமோ? ஏய் கல்யாணம் பண்ணி போச்சு சொல்லிட்டு என்ன டெக்கரேஷன் வேண்டி இருக்கு? ஏக்கா சாரிக்கா, ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். ஒழுங்கா இருந்துக்கிடுங்க சொல்லிட்டேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன். சீ வந்துட்டாளுவே. ஷில்பா அதே போயிருச்சு. ஏக்கா அது எப்படி டென்ஷன் ஆகுது பத்தியில? ஆமா ஷில்பா, பார்க்கவே நல்லா இருக்கு. என்ன சொத்த நேரம் நின்று டென்ஷன் ஆகிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். சே ஓடி போயிட்டேன். இப்ப என்ன செய்ய, ரூம்ல போய் என்ன பண்ணுதுன்னு பாப்போமா? வேண்டாக்கா யாசோ. ஷில்பா இனி ஒருத்தரா போன் அடிச்சு கல்யாணம் நின்று போச்சான்னு கேட்பாவ. இல்ல இது போன் அடிச்சு கல்யாணம் நின்று போச்சு வராதீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடக்கும். ஆக மொத்தத்துல நம்மளுக்கு ஜாலிதான். ஆமாக்கா, சாப்பாடு எப்படி தூர போடுன்னு மனசாட்சி இல்லாம சொல்லிட்டு போகுது பாருங்களா. சரி ஷில்பா, எல்லாத்தையும் தூர போட்டுருவோம். ஏக்கா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? என் வீட்டுக்கு கொண்டு போனா கூட யாராச்சும் சாப்பிடுவாவே. ஷில்பா அதுகிட்ட தூர போட்டேன்னு சொல்லிடுவோம். நம்ம நீ பாதி நான் பாதின்னு வீட்டுக்கு அழுட்டு போயிடலாம். கேட்டுச்சுன்னா தூரலி போட்டாச்சுன்னு சொல்லிட வேண்டியதா. சூப்பர் ஐடியாக்கா. அப்புறம் இனி இதுக்கு மேல இந்த வீட்டுல சமைக்கவே மாட்டேன். இன்னைக்கு முழுக்க சமையலுக்கு லீவ் விட்டுட்டு அந்த 6 மணி ஆனவனு கிளம்பி வாடிட வேண்டியதா. எதுக்குக்கா யாசுவாவ்ல? இன்னைக்கு எல்லாம் வருத்தத்துல எல்லாம் கிடக்காம எப்படி சாப்பிடுவாவே? யாருக்கும் சாப்பிடணும்னு தோணாது, கேட்டாலும் இப்படிதான் யாசம். அதனால நீங்க யாசனி எல்லாம் அதனால சமைக்காம வீட்டுக்கு வாட்டோன்னு சொல்லிட வேண்டியதா. சூப்பர் ஐடியாக்கா. வாங்கக்கா முதல்ல சாப்பிடுவோம். ஆமா ஷில்பா, எவ்வளவு பெரிய குட் நியூஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு விருந்து சாப்பாடை நம்ம தான் சாப்பிட போறோம். ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம். கல்யாணம் முடிஞ்சோடனே நம்மள வேலையை விட்டு நிறுத்திடுவேன்னு சொன்னாப்ல. இப்ப கல்யாணமே முடியலையா? அப்ப நம்ம இந்த வீட்டுலதான் வேலை செய்யணுமோ? ஐயோ அதை யோசிக்காம போயிட்டே ஷில்பா. அந்த பிள்ளைக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் முடிஞ்சிட்டு இந்த பையனுக்கு கல்யாணம் முடியவே இல்லை அப்படின்னா நம்மள கார்மெண்ட்ஸ் வேலைக்கு அனுப்பாதோ? ஆமாக்கா அனுப்ப மாட்டாவே. அந்த பையனுக்கு வேற ஒரு பிள்ளை கூட கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம இந்த வீட்டை விட்டு போக முடியும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்கக்கா. சரி ஷில்பா பண்ணிடுவோம். வா இப்ப போய் நம்ம சாப்பிடலாம். சரிக்கா. ஐயோ இங்க என்னாச்சுன்னு தெரியலையே. ராணிக்கா வர இனி மண்டபத்துல பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டாவ. மக வேற இப்படி ஒரு வேலை பண்ணிட்டான்னு ரொம்ப கோவமெல்லாம் வீட்டுக்கு வந்தாவ. இப்ப என்ன செய்ய, வீட்டுக்குள்ள போகாம வேண்டாமா? நம்ம பாட்டுக்கு அவளுக்கு தெரியாம வீட்டுல போய் வேலையை பார்த்துட்டு ஓடிடுவோம். நாளைக்கு கோவம் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க கண்ணில் முடிச்சுக்கலாம். அந்த கிளவி வேற உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன்னு இப்போ மைனி அவில சேர்த்து தட்டி விட்டாவ வீட்டை விட்டு. அதை பாத்துக்கிறதுக்கே அதுக்கு முடியாது. என்னைய வேற அது எங்க பாத்துக்கிடும்? நம்மளுக்கு இந்த வீட்டை விட்டா வேற எங்கேயும் வேலையும் கிடைக்காது. பேசாம ராணிக்காக்கு தெரியாம இன்னைக்கு வேலை பார்த்துட்டு ஓடிடுவோம். ஏய் ஐயோ பாத்துட்டாவளே. வீட்டுல போய் என்னத்த சொல்லுவேன்? எப்படி தப்பிக்கிறது? ஏய் எதுக்கு இப்ப வந்தா? மரியாதை என் வீட்டை விட்டு வெளியே போ. உனக்கு இங்க வேலையும் கிடையாது ஒன்னும் கிடையாது. மேடம் சி வாய மூடு. என் மகளை கோயிலுக்கு கூட்டு போனே நீ தானே? இல்லைங்க மேடம், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மேடம். நானே கோயில போய் கும்பிடக்காக தான் போனேன். ஏய் நீ ரொம்ப நடிக்காத. நீ தான் என் மகளை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிருக்கா. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல வேலையும் கிடையாது ஒன்னும் கிடையாது. மரியாதை என் வீட்டை விட்டு வெளியே போ.